ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாமல் எப்படி கொத்தமல்லி சாதம் வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு ஒரு 5-6, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இப்போ இதெல்லாமே நான் ஒரு ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்க போகிறேன். இதை 1-2 அரைச்சிக்கிறோம். பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி இலை போடுறேன். பிரியாணி இலை நல்லதானே சோம்பு கிராம்பு போடுறேன். அப்புறம் 2 வரமிளகா நான் அப்படியே முழுசாக போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை. போட்டு நல்லா வெங்காயம் வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு வணக்க விடுங்க வெங்காயத்தை. அப்போ தான் சீக்கிரம் வணங்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 கூட எடுத்துக்கலாம். குக்கரில் தான் வேக வைக்கிறதுனால தக்காளி வணங்காமல் சேர்க்காதீங்க எதையுமே. தக்காளி நல்லா வணக்க விட்டுட்டு சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வணங்கணும். பாருங்கள் தக்காளி எவ்வளோ நல்லா வணங்கிருச்சுன்னு. இப்படி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விடுங்க. 1-2 தான் அரைச்சிட்டு வச்சோன்னே நல்லா ஒரு பேஸ்டாட்டம் அரைக்க வேண்டாம். பாருங்கள், இப்படி 1-2 தான் நான் அரைச்சிட்டு வர சொன்னேன். அந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். வீட்டில் பிரியாணி பொடி இருந்துச்சுன்னா பிரியாணி பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்பயே ஊற்றிடுங்க. அரிசி நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த அளவுக்கே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் 3 டம்ளர் அரிசி போட போகிறேன், அதனால் நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன்.
இந்த விசில் மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா சாப்பாடு வந்து குலையவே குலையாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு இதெல்லாம் காரம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சாப்பாடு அரிசி போட்டோடனே கரெக்டாக அந்த அரிசிக்கெல்லாம் வந்து அந்த உப்பெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வேகும். நீங்கள் இதுலேயே வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உப்பு அப்போ வந்து சப்புன்னு இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் அதே மாதிரி தான். காரம் உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வேணும்னா கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே குக்கரை வந்து மூடி வச்சு இப்படி நல்லா கொதிச்சோடனே குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில். இப்போ விசில்லாம் வந்து 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கொத்தமல்லி சாதம் குலையவே இல்லை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். குலையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குக்கரில் வச்ச மல்லி சாதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.